ரெட்டா உடம்புல ரேஷஸ் வர ஆரம்பிக்கும். இது பாக்குறதுக்கு தடிச்சு ரொம்ப வீக்க மாதிரி அப்படியெல்லாம் இருக்காது. ஸ்கின் கலரே வந்து ரெட்டிஷா அங்கங்க பேட்சா ரெட்டிஷா மாற ஆரம்பிக்கும். யூஸ்வலி வந்து பாத்தீங்கன்னா இது ஃபேஸ்ல, நெத்தியில, சீக்ஸ்ல, அதுக்கப்புறம் பாடி ஃபுல்லா, அதாவது முன்னாடி செஸ்ட்ல, வயிற்றுல, பேக்ல, அப்புறம் கையில, இந்த மாதிரி தான் இது ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இது வந்து எரித்திமா டாக்சிகம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எரித்திமா டாக்சிகம் நியோனேட்டரம் அப்படிங்கிறது அதனுடைய கம்ப்ளீட் நேம். இதுவும் வந்து ரொம்பவே நார்மல். பேபிக்கு வந்து இதனால பெயினோ இல்ல இச்சிங்கோ அந்த மாதிரி எந்த தொந்தரவுமே இருக்காது. இந்த ரேஷ் வந்து யூஸ்வலி வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்து 2வது நாள் 3வது நாள்ல ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒரு வாரத்துக்குள்ள இந்த ரேஷ் வரும். ஓவரால் ஒரு 3 to 5 daysல வந்து அந்த ரேஷ் வந்து கம்ப்ளீட்டா டிஸப்பியர் ஆயிரும். மேக்ஸிமம் 1 weekல கம்ப்ளீட்டா டிஸப்பியர் ஆயிரும். இது வந்து பாத்தீங்கன்னா 10% 50% குழந்தைகளுக்கு இது காமன். எல்லா குழந்தைகளுக்கும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஜென்ரலாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல்ல 10 குழந்தை டெலிவர் ஆகுறாங்க ஒரு டைம்லன்னா அதுல 5 குழந்தைகளுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி ரேஷஸ் வர்றது காமன். இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா எந்த ட்ரீட்மெண்ட்டோ எந்த ஸ்கின் லோஷனோ போட வேண்டிய அவசியம் கிடையாது. இதுக்குன்னு மருந்துகள் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த ரேஷஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா டிஸப்பியர் ஆயிரும். இந்த ரேஷஸ் ஸ்பெசிஃபிக்கா எதனால வருது அப்படிங்கிறது இது வரைக்கும் சயின்டிபிக்லி ப்ரூவன் கிடையாது. நிறைய தியரிஸ் வந்து இதுக்கான ரீசனா சொல்லப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்கின்னுடைய இம்யூன் சிஸ்டம் வந்து இம்மெச்சூரா இருக்கிறதுனால, என்வரான்மெண்டல் அலர்ஜன்ஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆகிறதுனால, இல்ல நம்ம ஸ்கின் ஹேர் ஃபாலிகல்ஸ்ல இருக்கிற பாக்டீரியாவுக்கு வந்து நம்மளோட ஸ்கின் ரியாக்ட் ஆகிறதுனால, இந்த மாதிரி நிறைய ரீசன் சொல்லப்படுது. பட் எதுவுமே வந்து சயின்டிபிக்லி ப்ரூவன் கிடையாது.